உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு மனுஷன் காதலிக்கும் போது அவனோட உலகமே வித்தியாசமா மாறிடும். அவளை ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும், இந்த உலகமே நின்னுடும். அதே இடத்துல நின்னுடுவோம். நமக்கு மறுபடியும் காதல் வந்துருச்சுன்னு நமக்கு தோணும். எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே பேசுவோம், அவங்கள பத்தியே நினைப்போம். எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கணும்னு தோணும். ஒருவேளை அவங்க நம்ம பக்கத்துல இல்லைன்னா அவங்களோட பொருளை எடுத்து வச்சு அவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுவோம். அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க திட்டுறத கூட நாம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். நடு ராத்திரியில குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கீங்க. இதுல நான் புரிஞ்சுக்க எதுவும் இல்ல, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒன்னு சொல்லவா, மொகாம்போ என்ன திட்டும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ இல்லாம எதுவுமே முழுமையடையாத மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஒரு முழுமையான சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது. ஐம் சாரி, நான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை கொஞ்சம் டிலே பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா கேராவோட அம்மா இங்க இல்ல, அவங்களுக்கு முன்னாடி தான் இந்த அவார்டு இவளுக்கு கிடைக்கணும்னு நான் விரும்புறேன். அபிஷேக் சொல்ற எல்லா விஷயங்களும் என் வாழ்க்கையில நடக்குது. நான் பிரக்யா விஷயத்துல வித்தியாசமா ஏதாவது ஃபீல் பண்றேனா? இந்த மாதிரியான ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஷிப்ல வராதே. ஒருத்தங்களை லைக் பண்ணா கூட இந்த ஃபீல் வராது. திடீர்னு என்ன ஆச்சு? நீங்க எதுக்கு என் மேல இவ்வளவு அக்கறை காமிக்கிறீங்க? கூட இருக்கிறதால இந்த மாதிரி நடக்குதா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஓய், என்ன யோசிக்கிற? நீ சொல்றத கேட்டுட்டு இருக்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். நீ எதை சொல்ல வந்த? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு மனுஷனுக்கு காதல் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும், ஆனா அதுக்கு ஒரு பேரை கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு காதல் வந்துருச்சுன்னா அவனுக்கு என்ன நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனாலதான் உனக்கு புரிய வைக்கிறேன். உன்னோட காதலை எப்பவுமே உன் பக்கத்திலே வச்சுக்கோ, பாதுகாப்பா வச்சுக்கோ. அது எப்பவுமே உன்னை விட்டு தள்ளி போக விடாது. ஏன்னா கடந்த காலம் உன் வாழ்க்கையில திரும்ப வராது. அதனால சொல்றேன், உன்னோட காதலை எப்போ உன்னை விட்டு தள்ளி போக விடாது. You know what? I'm really a stupid guy. Really, really stupid. ஒன்னு சொல்லவா, உனக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா பிரக்யா மாதிரி நல்ல மனைவி கிடைச்சிருக்கா. அவ ஒரு தடவை உன் பக்கத்துல வந்துட்டான்னா எப்பவும் அவ உன்னை விட்டு தள்ளி போக மாட்டான். ஒருவேளை அவ உன்னை விட்டு தள்ளி போனான்னா அதுல அவளோட தப்பு எதுவும் இருக்காது, உன் மேலதான் தப்பு இருக்கும். அதனால அவ நம்பிக்கையை என்னைக்கும் உடைக்காது. ஏன்னா ஒரு தடவை நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் இணையாது. ஒரே ஒரு தப்பு, ஒரு தப்பால நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாம இழந்துருவோம். I said get out. இது எனக்கு நடந்தது. நான் தப்பு பண்ணதால எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. அவளை எழுந்தது என் வாழ்க்கை இழந்ததுக்கு சமம். You know, Abhishek, I think everything will be fine. No, it won't be fine. அவ என் பக்கத்துல இருக்கும்போது தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ இல்லைன்னா என் வாழ்க்கை இருளாவே இருக்கும். அவ என் பக்கத்துல இருக்கும்போது தான்
எல்லாமே சரியா இருந்துச்சு. இப்ப அவ என் கூட இல்ல. எதுவும் மாறாது. இட்ஸ் ட்ரூ. இப்ப நீ அதையெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகுறதுல அர்த்தமே கிடையாதுல்ல? நோ, நான் டென்ஷனா இல்ல. சீரியஸா சொல்றேன், நான் டென்ஷனா இல்ல. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். Too late. போலாமா? நான் டூ லேட் தான், யூனோ. ஆனா நீயாவது நான் பண்ண தப்பை எப்பவும் பண்ணக்கூடாது. பிரக்யாவை எதுக்காகவும் அழ வைக்காத. அவளை நல்லா பார்த்துக்கோ. அவள் நம்பிக்கையை உடைக்காத. அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கோ. அதை விட முக்கியமான விஷயம், எதுக்காகவும் அவன் மேல பழிய மட்டும் போடாத. இல்ல இல்ல நெவர். நான் ஏன் அவன் மேல பழி போட போறேன்? இன்ஃபேக்ட் யாரையாவது சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறது கரெக்டானு கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். நீ முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணு. கம் ஆன். நீ எனக்கு சத்தியம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நான் அவனை வீட்டுக்கு போக விட மாட்டேன். I promise you. Come. சரி. Let's go. Let's go. Let's go. சரிப்பா நிஷான், உனக்கு எங்க நேகாவை பிடிச்சிருக்கா? எங்க எல்லாருக்குமே நேஹாவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரிம்மா நேஹா, உனக்கு எங்களோட பையனை பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல. எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறமும் எனக்கு யாரையும் பிடிக்காது. ஏன்னா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அம்மா, நான் அவனை தான் காதலிக்கிறேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ணி, என்ன சொன்ன? என்ன அண்ணி பண்றீங்க? திரும்ப சொல்லு. நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? அண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அட, எப்படி பொறுமையா இருக்கிறது? இவ என்ன சொன்னான்னு நீ கேட்டியா? எங்க போற? இங்கே நில்ல. நான் உன்னை போ சொல்லவே இல்ல. அண்ணி அண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அட, என்ன பொறுமையா இருக்கணும்? என்ன பேசுற நீ? இவன் நம்மள அவமானப்படுத்திட்டா. நேஹா, நேஹா, நான் சொல்றது கேளு. அண்ணி அண்ணி கொஞ்சம் சொல்றது கேளுங்க. அவ போட்டும் விடுங்க அண்ணி. நீ கவலைப்படாத, நான் அவகிட்ட பேசுறேன். நான் உன்னை உள்ள வந்து டிராப் பண்ணவா? நோ, ஐம் ஃபைன். நானே போய்க்கிறேன். Are you sure? Yes. Okay. One more thing. நீ ப்ளீஸ் பிரக்யாவை நல்லா பார்த்துக்கோ. ஆக்சுவலாக எனக்கு ஒன்று சுத்தமாகவே பிடிக்காது. பட் நீ பிரக்யாவை நல்லா பார்த்துக்கிட்டன்னா உன்னை விட நல்லவன் யாரும் இருக்க முடியாது. ஹேய், நீ அவளை நல்லா பார்த்துப்பல்ல? ப்ராமிஸ் மீ. I promise. நான் பிரக்யாவை நல்லபடியா நீங்க பார்த்துக்கிறேன். பாரு, நீ மற்றவங்களோட எப்படி பேசினாலும் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் எனக்கு நல்லா தெரியும். நிஜமாவே நீ மனசளவில் ரொம்ப நல்ல மனுஷன். Well, thank you. தேங்க்யூ. இவரை உள்ள கூட்டிட்டு போறீங்களா? பார்த்து சரிங்க கவனமா கூட்டிட்டு போங்க. ஒரு Okay, sir. ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு கொடுத்துருங்க. ஓகே? ஓகே சார். டேக் கேர். சரிங்க சார். நீ பிரக்யாவை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். நான் சந்தோஷமா இல்லைன்னு பிரக்யா சந்தோஷமா இருப்பா. பிரக்யா எப்பவுமே
நான் சந்தோஷமா இருக்கணும் தான் யோசிச்சிருக்கா. அதனால அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நான் அவளை என்னை விட்டு தள்ளி போக சொன்னதுக்கு எப்பவுமே எனக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கு தண்டனையா தான் இப்போ தனு என் கூட இருக்கா. இங்க பாருங்க, எங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசியிருக்கணும். நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு நினைச்சுதான் நாங்க இங்க வந்தோம். உங்க மக எங்க வீட்டுக்கு வந்தா எங்களை நல்லா கவனிச்சுக்குவான்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவ ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்காளே. ஆல்ரெடி அவ யாரையோ காதலிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அது என்னன்னா, நேஹா ரொம்ப நாளா ஹாஸ்டல்ல தானே இருக்கா, எங்களை விட்டு தள்ளி இருக்கா. அதனாலதான் அவ யாருக்காவது க்ளோஸா இருந்திருப்பா. இந்த காலத்து பசங்களை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு வேற பேரை வச்சிருவாங்க. அதான் நாங்க வீட்ல பெரியவங்க இருக்கோமே, அவளுக்கு நாங்க புரிய வச்சா அவ புரிஞ்சுப்பா. நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை மறைக்க முடியாது. நீங்க 2 நிமிஷம் கொஞ்சம் உட்காருங்களேன். நம்ம பொறுமையா பேசி என்னன்னு முடிவு எடுக்கலாம். மாம், டாட், ஏற்கனவே நம்ம அவமானப்பட்டுட்டோம். அட்லீஸ்ட் இப்பயாவது அவமானப்படாம இங்கிருந்து கிளம்பலாம். உங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் உங்க மேலதான். நீங்க எங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணு மனசுல என்ன இருக்குன்றத கேட்டிருக்கணும். இதுக்கப்புறமாவது அவளோட முடிவு என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லனா இதே மாதிரி நீங்க அடிக்கடி அவமானப்பட வேண்டியிருக்கும். மேடம், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அப்படி எதுவும் வாங்க, நம்ம கிளம்பலாம். இந்த சொன்னா பாட்டி கேளுங்க. சொல்லுங்களேன். எனக்கு அபி வந்துட்டான். அபி, 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 நீ வந்தது நல்லதா போச்சு. இப்ப நம்ம வீட்ல என்ன ஆச்சு தெரியுமா? நம்ம நேஹா இருக்கால, அவளை பொண்ணு பார்க்க வந்தாங்கப்பா. அப்போ நேஹா நேஹா என்ன சொன்னா தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கேன். நான் என் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா? என் மேல அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாரு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாத்தையும் அவ அழிச்சிட்டா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நல்ல இடம். ஆனா இந்த நேஹா அவங்க முன்னாடி இன்னொருத்தரை விரும்புறதா சொல்லிட்டா. அவ நம்ம குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டாப்பா. அவளால எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது? இங்க பாரு, நீ அவகிட்ட பேசி பாரு. அவ கண்டிப்பா உன் பேச்சு கேப்பா. நீ கண்டிப்பா பேசுவல. நீ பேசினா கொஞ்சம் இருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அபி காதுல விழாது. அவனே நிதானமா இல்ல. சரிப்பா, ஆனா இவன் சொன்ன நேஹா கண்டிப்பா கேப்பா. அதான் இந்த மாதிரி செய்யாதன்னு அவகிட்ட சொல்லி புரிய வை. அபி, இவன் ஏன் இப்படி போறான்? நீ அபி கிட்ட சொல்லி பாரு. அபி அபி சொன்னதான் அவ கேப்பா. என்ன ஆச்சு? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் அவகிட்ட பேசுறேன். த்ரிஷா, அபிக்கு என்ன காஃபி சொல்ற? போடு. ஸ்ட்ராங்கா. அபி, பொறுமையா இருமா. கடவுளே, நான் போய் நேஹா கிட்ட பேசிட்டு வரேன். இப்ப நீங்க அவகிட்ட பேச வேண்டாம். இப்ப நீங்க போய் பேசுனீங்கன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் உங்க கூட வரேன். இல்ல, நான் தனியா போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க இருந்தீங்க? மீ வெளியே போயிருந்தேன். நீங்க வெளியே போனது தெரிஞ்சு தானே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எங்க போனீங்க? ஆஷிஷ் வர்மா அர்ஜென்ட் மீட்டிங் வச்சிருந்தாரு, அதான் போனேன். சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்லாட்டியும் சித்தி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவங்க ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. ஓ ரியலி? சாரி, நான் சித்தி கிட்ட பேசிடுறேன். ஒன்னும் தேவையில்லை, அவங்க தூங்கிட்டாங்க. நீங்களும் போய் தூங்குங்க. குட் நைட். என்னாச்சு? போய் தூங்குங்க. இந்த லேப்டாப்பை யார் இங்க வச்சுட்டு போனது? யாருமே அவங்க திங்ஸை ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல. அப்புறம் எங்க வச்சுன்னு தேடுறது? பிரக்யாவை எதுக்காகவும் அழ வைக்காத. அவளை நல்லா பார்த்துக்கோ. அவள் நம்பிக்கையை உடைக்காத. அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கோ. I promise you. Yes. I'll call you back. ஃபைல காணோம். எங்க வச்ச? பிரக்யா,
பிரக்யா, என்னங்க ஆஷிஷ் சர்மா ஃபைல் எங்கன்னு தெரியல, நீ பாத்தியா? சைன் பண்ண காலையில ஐ கொடுத்தேன். நோ, பட் எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நான் போய் பாக்குறேன். நான் போய் ஹால்ல பாக்குறேன். ஆனா வெளியில இருக்காது. இருந்தாலும் ஒரு தடவை பாக்குறேன். இவரை என்ன பண்றதுன்னே தெரியலையே. வெளியே இல்ல. நான் உங்களை என்ன பண்றதுங்க? நீங்களே என்கிட்ட சொல்லிடுங்க, உங்களை என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. எதுக்காக இதையெல்லாம் கலைச்சிங்க? ஃபைல் இல்ல, அதான். இங்க இல்ல, அப்புறம் ஏன் தேடிட்டு இருந்தீங்க? அது இல்ல பிரக்யா, ஒருவேளை நான் இதுக்குள்ள ஃபைல தெரியாம வச்சிருப்பேன்னு. தெரியாம ஒரு தடவை ஃபைல துணிக்கு நடுவுல வச்சிட்டீங்க தான். அதுக்காக இப்படியே துணியை கலப்பீங்க? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? உங்களுக்கு ஞாபகம் மறதி நிறைய வந்துருச்சு, அதோட அன்ஆர்கனைஸ்டா இருக்கீங்க. பாருங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு. துணி எல்லாம் ஏன் இப்படி கலச்சு வச்சீங்கன்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா துணியை கீழே தள்ளனது நான் இல்ல. பட் துணி உங்களால தானே கீழே விழுந்துச்சு. வாவ், கபோர்ட நீ தான் திறந்த, பழிய ஏமல போடுறியா? விளையாடுறீங்களா? எல்லா விஷயத்திலும் நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்ல. அத கூட நான் முன்னாடி இப்படி கிடையாது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாறிட்டேன். என்ன பண்றது? எல்லா வேலையும் நீ ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடுற. என் வீடு, என் ஆபீஸ், நான் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே நீ எதை செஞ்சு முடிச்சிடுற. யாரா இருந்தாலும் சோம்பேறி தானே இருப்பாங்க. நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஐ லைக் மை செல்ஃப். சந்தோஷமா இருக்கீங்களா? என்னாச்சு? நான் உங்களை இவ்வளவு நேரம் திட்டினேன், நீங்க ஆர்கியூ பண்ணவே இல்ல. உன் மேல தப்பு இல்ல, எப்படி ஆர்கியூ பண்ணுவ? என் மேல தப்பு இல்லையா, இல்ல ஃபைல் இம்பார்ட்டன்ட் இல்லையா? எது எப்படியோ நீங்க இந்த மாதிரி இருக்க கூடாது. நீங்க பேப்பர்ல சைன் பண்ண உடனே அதை என்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும். சரி, என்கிட்ட இல்லைனாலும் சித்தி கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. கியாரா கிட்ட கொடுத்திருந்தா கூட அவ பத்திரமா வச்சிருப்பா, உங்களால பத்திரமா வச்சுக்க முடியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த 7 வருஷத்துல உங்களை நான் இப்படி திட்டினதே கிடையாது. இப்ப இப்படி அமைதியா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ரீசன் இருக்கு. You're right. இது வரைக்கும் நான் லைஃப்ல இவ்ளோ பேச்சை கேட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிற மூட்ல இருந்தேன். உனக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க பேசினதை கேட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு லவ் பத்தி லெக்சர் பண்ணாரு. லோன்லினஸ் பத்தி, டிசைர்ஸ் பத்தி, அன்பு பத்தி. ஐ மீன், பொதுவாகவே நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு இதை பத்தி எல்லாம் யோசிக்கவும் தெரியாது. பட் உண்மையை சொல்லணும்னா, ஒருவேளை நீ வேலையை விட்டு போயிட்டனா, இல்ல என்ன விட்டு போயிட்டனா, நான் ரொம்ப தனியா இருப்பேன்ல. I'll be absolutely alone. உங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சா அந்த புத்திசாலி யாருன்னு சொல்றீங்களா? வேற யாரு? அபிஷேக் தான். எனக்கு நல்லா தெரியும் நீங்க பிரக்யாக்காவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க.
நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த நேரத்துல நீங்க நம்ம ஃபேமிலிக்கு தேவை. என்னாச்சு? நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க மாமா, நான் சொல்றேன். சரி நீ போ, நான் வரேன். நீ காதலிக்கிறவங்க கூட சண்டை போடு, அவங்கள திட்டு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அக்யூஸ் பண்ணாதுன்னு சொன்னா. அக்யூஸ் பண்ணா உன்னை காதலிக்கிறவங்க ரொம்ப தூரம் போயிடுவாங்கன்னு சொன்னா. நானும் என்னுடைய காதலியே ஒரு தடவை அக்யூஸ் பண்ணேன், அதனால அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா, திரும்பி வரவே இல்லைன்னா. நீ இந்த வீட்டுல இருக்கிற துளசி செடி கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கானது வேறே நீதான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இன்னில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பாட்டிக்காக நான் வாழ்நாள் முழுக்க எப்படி அழப்போறேனோ நீயும் எனக்காக அழணும். என்னை விட்டு நீ தள்ளி இருக்க போற. இங்க இருந்து போயிடு. நான் உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு.